இந்த என்னாகம புஸ்தகத்தில் காணப்படுகின்ற அதிமுக்கியமான ஒரு காரியம் கணக்கெடுப்பு, சென்சஸ். இதை பற்றி நம்ம பார்க்க போகணும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை கேட்ட ஒரு பதில் என்னவென்றால், பவுல் 23,000 பேர் சொல்கிறாரு, என்னாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டது 24,000 பேர் என்று சொல்கிறாங்களே, எது சரி? இந்த மாதிரி தான் பைபிள் அடிக்கடி பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். கொஞ்சம் அந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் நிதானித்து படித்தாலும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்க்குறோம், வாதையினால், என்னாகம புஸ்தகத்தில் சொல்கிற வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று என்னாகம புஸ்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் அதை சொல்லும்போது அழகாக அதில் சொல்கிறதுலையே ஆன்சர் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வேகத்தில் போனதுனால ஆன்சரை நம்ம பார்க்காம விட்டுட்டோம். அதனால் திரும்ப அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். அதுலேயே ஆன்சர் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அதுலேயே ஆன்சர் இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனம், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இங்கே பவுல் ரெக்கார்ட் பண்ணுறது என்ன அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அப்போ பவுல் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அவர் சொல்கிற விதம் என்னென்னா, ஒரே நாளில் செத்து போனவங்க. அந்த நாட்களில் பார்க்குறோம், இந்த பாவத்தினுடைய வீரியம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிப்பதற்காக தான், இந்த வேசித்தனத்தினுடைய வீரியம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிப்பதற்காக தான் என்ன சொல்கிறேன்னா 23,000 பேர் இறந்து போனார்கள்னு சொல்கிறார். அப்போ என்னாகம புஸ்தகம் 25:9 என்ன சொல்கிறார் அப்படின் போது 24,000 பேர் என்று அவர் ரெக்கார்ட் பண்ணுறார். என்னாகம புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படித்து காமிப்போம். 25:9, அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அப்போ கவனிங்க, இங்கு என்னாகமம் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்க, என்ன அவங்க குறிப்பு எழுதுகிறார்கள்னா, இவங்க பார்த்தீங்கன்னா வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஆனால் பவுல் அங்கே சொல்கிறாரு, கரெக்டாக ஒரு பவுல் சொல்கிறார், ஒரே நாளில் செத்தவர்கள் 23,000 பேர்னு கரெக்டாக ஒரு டேஸே சொல்லிட்டாரு. ஆனால் என்னாகமம் சொல்லும்போது டேஸ், நாட்களை சொல்லலை, வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர்னு சொல்லி ஒட்டுமொத்த கணக்கெடுப்பு சொல்கிறார். இது 1 மாதமாக இருக்கலாம், அல்லது 6 மாதமாக இருக்கலாம், அல்லது 1 வருடமாக கூட இருக்கலாம். ஆனால் பவுல் அங்கே தெளிவாக சொல்கிற ஒரே நாளில் செத்தவங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இறந்தவர்களை கணக்கெடுத்து சொன்னால் பவுல் அவர் என்ன சொல்லுவார்னா 24,000 பேர்னு தான் சொல்லுவார். ஆனால் பவுல் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நாள் அன்றைக்கி நடந்த விஷயம் என்ன, ஒரு நாளில் ஒரே நாளில் செத்தவங்க 23,000 பேர் என்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறார். உங்களுக்கு இதை விலைக்கு சொல்லணும்னா, சமீப நாட்களில் அந்த கோவிட் என்ற ஒரு காரியம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் நமக்கு எல்லாருக்கும் கோவிடை பற்றி சொன்னால் ஈஸியாக எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா 2019 கடைசியில் வர ஆரம்பித்தது. 2020 பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் மறிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இது ரெக்கார்ட் பண்ணும்போது டிவி மற்ற நியூஸில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாவில் கோவிட்டில் மறித்தவங்க எத்தனை பேருன்ற ஒரு கணக்கெடுத்து சொல்கிறாங்க, இல்லை ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்லும்போது கணக்கெடுப்பு இந்த நாளில் செத்தவங்க எவ்வளோ பேருன்றதை கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளில் சொல்லுவாங்க, இந்த வாரத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதத்தில் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெக்கார்டு சொல்லுவாங்க, இந்த வருடத்திலே இறந்தவர்களுடைய கொரோனாவால் இந்த சேலம் பட்டணத்தில் இறந்தவங்க எத்தனை பேர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இறந்தவங்க எத்தனை பேர்னு சொல்லி பர்டிகுலராக அவங்க பிரித்து சொல்கிற மாதிரி தான் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அதை பிரித்து ஒரே நாளில் செத்தவங்க, கோவிட்டில் செத்தவங்க 23,000 பேர், எப்படி வாதையால் செத்த 23,000 பேர்னு சொல்லிட்டு, இங்கே இவர் என்னாகும் புதுசாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் மொத்த கணக்கெடுப்பை பற்றி சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? உங்களுக்கு புரியுதுங்களா? இவர் ஒரே நாளில் செத்து போனவங்க, இந்த வாதையாலே செத்து போனவங்க, வேசித்தனத்தாலே செத்து போனவங்க 23,000 பேர் சொன்னது, பவுல் சொன்னது கரெக்டான ஒரு காரியம். என்னாகும் புஸ்தகம் சொன்னதும் கரெக்ட் தான். ஏனென்றால் இவர்கள் ஒட்டுமொத்த கணக்கெடுப்பை எடுத்து என்னாகும் புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரே நாளில் செத்தவங்களுடைய கணக்கை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ என்ன, ரெண்டும் சரிதான். பவுல் சொல்கிறதும் சரிதான், என்னாகும் புஸ்தகத்தில் சொல்கிறதும் சரியான விஷயம் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயம் புரிஞ்சிச்சா? சரி, 1ஆம் அதிகாரம் முதல் அதிகாரம் முதல் வசனம். என்னாகும் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்துக்கு நேராக நாம் செல்வோம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேயை நோக்கி, அதாவது என்னாகும் புஸ்தகத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா,
என்ன சொல்லப்பட்டிருக்க, தேவன் மோசையோடு பேசினார் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். முக்கியமான ஒரு விஷயம், சீனாய் வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையிடம், இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. என்ன அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் தேவன் மோசையோடே பேசுகிறார். நம்முடைய தேவன் பேசுகின்ற தேவன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. முதல் 5 புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்தாலே கர்த்தர் எப்படி ஒரு மனுஷன்ட்ட நேரடியாக நேர்முகமாக முகமுகமாக பேசுன காரியத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவன் மோசையோட கூடாரத்தில் பேசுனது போல இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு தான் இருக்கின்றார். அநேக நேரத்தில் நம்ம தான் அவருடைய குரலை கேட்காம போகிறோமே ஒழிய அவர் நம்மோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுக்க சொல்கிறார். அவங்கள 1, 2, 3 வசனத்தை படிக்கிறோம். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகை ஏற்றுங்கள். என்னன்னா எப்படி என்றது, எதற்காக எண்ணுவது? 3ஆம் வசனம், இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின் படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. கவனமாக கேளுங்க. இந்த எண்ணாம் புத்தகத்தில் ஒரு காரியம் விடப்பட்டிருக்குது. அதையே கொஞ்சம் தெளிவாக்கின பிற்பாடு இந்த லைனுக்கு வருவோம். அதாவது எப்படி என்றது, எதற்காக எண்ணுவது, இந்த இடத்துல அதை பற்றி ரெக்கார்டு சொல்லப்படலை. ஆனால் இதை பற்றி ரெக்கார்டு யாத்திராகம புத்தகத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். யூத ரபிபாக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா, யாத்திரை 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல தொகையிடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் ஏன், எதுக்கு, என்னத்துக்கு என்கின்றதெல்லாம் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் தேவன் மேற்கோள் காட்டுறார். அங்கே யாத்திரை 30 போயிட்டு வருவோம். 11ஆம் வசனம் படிக்கிறார். எடுத்துக்கங்க 11லேருந்து. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படியே கணக்கு பார்க்கும்படி போட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். திரும்ப படிக்கிறேன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்க்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தப்படும் அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்க்கிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும் பொருட்டு நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யமான அரைசேக்களுக்கும் அதிகமாக கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாய் இருக்கும் என்றார். பாருங்க, இது சொல்லிட்டு இப்போ 17ஆம் வசனம் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும். பாருங்க, திடீர்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு வரவர் 11ஆம் வசனத்தில் கிறுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பி, அதை எப்படி கணக்கெடுக்கணும், ஏன் கணக்கெடுக்கணுன்ற விதத்தான் சொல்கிறார். திரும்ப என்ன பண்ணுறார், 17லேருந்து கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கு பலிபீடத்திற்கும் நடுவாக வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வரும்போது திடீர்னு வெண்கல தொட்டின்றாரு, பிற்பாடு அபிஷேகம் தைலன்னு பேசுகிறாரு. இப்படி பேசிட்டு இடையில என்ன பண்ணுறாரு, கணக்கெடுப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எதுக்காக இந்த கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாருன்னா, எண்ணணும். ஏன் எண்ணணும்னா, ஒரு வாதையும், அதாவது 12 ஒரு வாதை உண்டாகாதபடி அவர்கள் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். மீட்கும் பொருள், மீட்கக்கூடிய தொகை என்ன, அரை சேக்கல். இப்போ 14ஆம் வசனத்தில் யாரை எண்ணணும்னு சொல்கிறார். யாரை எண்ணணுமா, 20 வயதுக்கு மேல் உள்ளவர்களை எண்ணுன்றார். பாருங்க, அமௌண்ட்டை சொல்லிட்டாரு, யாரை எண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்துமாக்களின் பாவ நிவர்த்தி செய்வதற்காக இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கவனமாக கேளுங்க. இந்த 20 வயதுக்குட்பட்டவன்னு சொல்கிறாங்க, தானாக முன் அவங்க மன விருப்பத்தின்படி அந்த காரியத்தை செய்ய சொல்றார். முன் இந்த அரை சேக்கலை கொடுக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அதாவது கவனமாக கேளுங்க, தேவன் இங்கு தலையை என்ன சொல்லல, தேவன் இங்கு பணத்தை எண்ணத்தான் தேவன் அனுமதி கொடுத்தாரே ஒழிய
ஜனங்களை எண்ணும்படி தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. என்னாகும் புத்தகத்தில் எண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் விடப்பட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் அங்கே இல்லாதனால இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம வரோம் வந்து இதனால் பிரயோஜனம் என்ன? தலைகளை எண்ணும்போது அவருடைய இருதயம் விருப்பத்தோடும் என்னெல்லாம் விருப்பம் இல்லாமலும் பண்ணலாம். இப்போ எண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் பிடிக்கலாம், விட்டுட்டு கூட போயிடலாம். சில பேர் பிடிச்சவங்க மட்டும் உள்ளே வச்சுக்குவாங்க, பிடிக்காதவங்க கணக்கிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆக வந்து கர்த்தர் பார்த்தா நீ தலையே எண்ணினா நீ ஒரு சில ஆளை வந்து இன்க்ளூடிங் உள்ளே கொண்டு வர மாட்டேன், ஒதுக்கி வச்சிருவேன். இவன் வேண்டாம் அவன் வேண்டாம், இருக்கப்பட்டவங்களை எண்ணுவேன், நல்லா இருக்கிறவங்களை எண்ணுவேன், காசு இருக்கிறவங்களை எண்ணுவேன், அழகாக இருக்கிறவங்களை எண்ணுவேன். இப்படிலாம் வந்து சில நேரத்தில் நீ எண்ணும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் நீ உண்டு பண்ணணும்னு சொல்கிற கர்த்தர் என்ன பண்ண, தலையே எண்ணாத, அரசேக்கல் கணக்க எண்ணு. அந்த அரசேக்கல் எண்ணும்போது எண்ணுகிற எண்ணம் இல்லாமல் அந்த சேக்கலை எண்ணினாலே போதும் அவங்க கணக்கில் வந்துடுவாங்க. இப்போ அந்த நாட்களையும் இந்த பிரச்சனை இருந்திருக்குது. ஒரு சிலரை விடுறது, ஒரு சிலரை சேர்த்துக்கிறது என்ற ஒரு பழக்கம் இன்றைக்கும் இருக்குது, அன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது பாருங்கள். ஆகதான் கர்த்தர் பார்த்தார், நீ வந்து இடையில எண்ணும் போது இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுவேன். உனக்கு ஆள் வேணும்னா இவங்க வேணும்னா அவங்கள எண்ணுவேன், இவங்க வேணாம்னா இவங்கள தூக்கி எறிஞ்சு விட்டுருவானா, அது ஏன் பார்வையில் கிடையாதுப்பா. அதனால் நீ வந்து தலையை எண்ணும்போது சில பேர் மிஸ் ஆயிடுவாங்க, சில பேர் தவிர்க்கப்பட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பணத்தை நீ ஐஸ்வர்யவானா இருக்கட்டும், ஐஸ்வர்யவான் என்கிட்ட நிறைய காசு இருக்குதுன்றதுக்காக அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம், ஏழை வந்து இல்லைன்றதுக்காக குறைவாகவும் கொடுக்கக்கூடாது என்பதும் ஒரு சரியான ஒரு கணக்கை கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது கொடுக்கும்போது யார் கொடுத்தாங்க யார் கொடுக்கல என்பது மட்டும் கர்த்தருக்கு மட்டுமே தெரிகின்ற ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா. எண்ணப்படுவாங்க சிலதை எண்ணப்படும்போது சில பேர் சில ஏழைகள்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கொடுக்காமல் இருந்திருப்பாங்க இல்லையா, இல்லைங்களா. மொத்த கூட்டத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க, சில பேர் கொடுக்காமல் இருக்கும்போது ஆண்டவருக்கு தெரியும் ஏன் கொடுக்கல, எதனால கொடுக்கல என்பது கர்த்தருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்வைக்கு நீ எண்ணி ஒரு சிலரை மிஸ் பண்ணிடுவ, சில பேரை விட்டுருவ, சில பேர் கொடுக்காம போனாலும் அவங்க கணக்கில் நீ எடுத்துக்க மாட்டா, அவங்க ஒதுக்கி வைத்திருவன்றதுக்காக கர்த்தர் வந்து இந்த அரை சேக்கலை கொடுக்க வைக்கிறார். ஏனென்றால் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் என்கின்ற அளவை நீ பார்த்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த சிஸ்டத்தை தேவன் கொண்டு வர ஆரம்பித்தார். நீ வேற்று ஒரு பார்சியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு காயின் என்ற விதத்தில் தலையை என்னால் என்ன வரும், தலையே என்னன்னா வாதம் வரும். ஆனால் பணத்தை என்னன்னா வாதம் வராது. ஒரு நாளும் தேவன் மக்களை என்ன சொல்லவே இல்லை. பிற்பாடு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஒரு சில நாட்கள் சொல்லுவோம் பாருங்கள், இன்னும் எப்படியெல்லாம் என்றாங்கன்றத இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன். இப்போ என்னன்னா மக்கள் தேவன் வந்து தலையை என்ன சொல்லலை, தேவன் வந்து அமௌண்ட்டை என்ன சொல்கிறார் வந்து. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து தலையை எண்ணுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. என்ன காரணம்னா, அதாவது உங்கள் இப்போ என் பர்ஸில் இருக்கிறது நீங்கள் என்னென்னா தப்பு பாருங்கள், என் பர்ஸில் நான் தான் எண்ண முடியும், உங்கள் பர்ஸில் இருக்கிறது நீங்கள் தான் எண்ண முடியும். இப்போ நம்ம எல்லோரும் யார் பர்ஸில் இருக்கிறோம்னா எல்லோரும் கர்த்தருடைய பர்ஸில் இருக்கிறோம். அப்போ அது இப்போ கர்த்தருடைய பர்ஸில் இருக்கிற நம்மளை எண்ணுறதுக்கு அவருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. நம்ம வந்து எண்ணக்கூடாது, எண்ணுவதற்கு தகுதியான. இப்போ என் பாக்கெட்டில் உள்ள பணத்தை என்னது நான் தான் இல்லை, உங்கள் பாக்கெட்டில் இவ்வளோ கொடுங்க நான் என்றேன்னு சொல்லி யாரும் அப்படி எடுக்கிறது கிடையாது. அது உரிமை மீறல், அத்துமீறல் கூட என்று கூட அதெல்லாம் சொல்லலாம். ஆகவே தான் பாருங்கள், நம்ம எல்லாரும் தேவனுக்குரியவர்கள், தேவனுக்குரிய நம்மளை வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி என்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது, அவருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கிறது. அப்போ என்னென்னா தேவன் மட்டுமே எண்ணுவதற்கு தகுதியானவராக இருக்கிறார், நாம் எண்ணக்கூடாது என்பதற்காக இந்த சிஸ்டத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். நம்ம பணத்தை மட்டும் இந்த அரை சேக்கலை மட்டும்தான் எண்ண வேண்டுமே ஒழிய என் தலையை எண்ணக்கூடாது. அது மட்டுமல்ல, யுத்தத்திற்கு போக இப்படிப்பட்ட முறைகளை சொல்லிக் கொடுக்குறார். இந்த இடத்துல ஏன் என்றது சொல்லி வரான்னா, என்ன புத்தகம் போவோம், என்ன முதல் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம், என்ன முதல் அதிகாரம் படித்த இடத்துக்கு போவோம். அதாவது நீ இஸ்ரவேல் புத்திரன் முழு சபையாக இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்கள் புருஷ சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. யுத்தத்திற்கு போக இப்படிப்பட்ட முறைகளை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த கணக்கெடுப்பு எதுக்கு, இந்த கணக்கெடுப்பு எதுக்குன்னா பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்கிற ஒரு காரியம், யுத்தத்திற்கான கணக்கெடுப்பு. அது மட்டுமல்ல, இந்த அரை சேக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணமும் கிடையாது, ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். வந்து எதற்காக, பாவ நிவர்த்தி செய்வதற்காக, வாதை வரக்கூடாது என்பதற்காக. நம்ம கேட்குறேன், எப்படிங்க இந்த அரை சேக்கல் எப்படி பாவ நிவர்த்தி செய்ய முடியும்? அரை சேக்கல் கொடுத்தா பாவ நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாரு. இப்போ பாவ நிவர்த்தி ஆகும், அரை சேக்கல் பணத்தை கொடுத்தா பாவ நிவர்த்தி பண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும்.
சொல்கிறாரே பாவ நிவர்த்திக்கின்ற இதை கொடுப்பா அப்படின்றாரே. இதுக்காக இந்த சிஸ்டத்தை தேவன் கொண்டு வர ஆரம்பித்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது ஒருவேளை அமலேக்கியர்களோ மோவாபியர்களோ யுத்தத்துக்கு வருகிறார் என்றால் அவங்க சண்டை போடும் வரும்போது இப்போ ஒரு இஸ்ரவேலன் எடுத்து அவனை கொலை பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே இஸ்ரவேலனுக்கு ஞாபகத்துக்கு வருவது என்னென்னா 10 கட்டில் ஞாபகத்துக்கு வரும். என்ன 10 கட்டில் ஞாபகத்துக்கு வரும்? 10 கட்டில் ஒன்று என்ன, ஒரு கட்டில் என்ன என்னங்க இந்த சேனை இதை பற்றி யுத்தத்தை பற்றி பேசிட்டு வரோம். இந்த 10 கட்டில் ஒரு கட்டில் என்ன வருது? ஆமாம், என்ன இப்படி யோசிக்கிறீங்க? அதில் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறேன் அது வருதா? இப்போ இவன் கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்ட போகிறான், அவன் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருவது என்ன? கொலை செய்யாதிருப்பாய. இந்த கொலை செய்யாதிருப்பாயன்னு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒன்று ஆண்டவர் பிரமாணம் சொல்லிட்டாருப்பா, கொலை செய்யாதிருப்பாயன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் கொலை செஞ்சானா அந்த பிரமாணத்தை மீறுகிறவனா மாறிடுவேனே அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்குள்ளே வந்துடக்கூடாது என்பதுக்காக தான் நீ அரை சேக்கல் கொடுத்தேன்னா அதுக்கான பாவ நிவர்த்தியை நான் எடுத்துக்கிறேன், அது ஏன் லிஸ்ட்டில் வந்துடும், இப்போ நீ போட்டு தள்ளுன்ற லெவலில் தான் தேவன் அதை கொண்டு வர ஆரம்பித்தார். அரை சேக்கல் கொடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பாவ நிவர்த்திக்கு, அந்த இரத்தப்பலிக்கு நீங்களாக மீட்கப்படுகிறார்கள். ஒருவேளை பாருங்கள், இப்போ வெட்ட போகும்போது அவன் மனதுக்கு வருது கொலை செய்யாதிருப்பாயகன்ற ஒரு வார்த்தை வருது. ஒன்று இவன் விட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று இவனுக்கு இரத்தப்பலி சுமம் வரும், அதனால் வெட்டாமல் போகிறான். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா வெட்டாமல் விட்டான்னு வச்சுக்கிங்களேன், இன்னொரு காரியமாக நடக்கும், அவன் இவனை போட்டு தள்ளிடுவான். டக்குன்னு வெட்ட போகும்போது கொலை செய்யாதிருப்பான்னு சொல்லுவோம், இவன் வெட்டாமல் விட்றான்னு வச்சுக்கிங்க, அப்போ எதிரி என்ன பண்ணுவான்? ஒரே போட்டுருவான். அப்போ இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே செத்து போய் விடுவார்கள். ஆகவே தான் பாருங்கள், 2 காரியம், இந்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த அரை சேக்கல் கொடுப்பதன் மூலமாக கொலை செய்யாதிருப்பாய என்கிற காரியத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறான் இஸ்ரவேலன். இது இராணுவத்துக்கு யுத்தத்துக்கு யார் யாரெல்லாம் போகணுமோ அவங்க எல்லாருமே இந்த அரை சேக்கலை கட்டின விற்பாடு தான் நீ இராணுவத்தில் உள்ள ஜாயிண்ட் ஆக முடியும், இணைய முடியும். அரை சேக்கல் கட்டலாம், இது உள்ளே போக முடியாது. நீ அரை சேக்கல் கொடுத்தாதான் அந்த பாவ நிவர்த்தி, அதற்கான பாவம் உனக்கு நிவர்த்தி பண்ணப்படுகிறது. இந்த சம்பவம், இந்த அரை சேக்கல் பணம் இராணுவத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அரை சேக்கல் கொடுத்துட்டு எப்போதுமே நான் கொலை செய்கிறத நான் தான் அரை சேக்கல் கொடுத்துட்டேன்ல, அதனால் நான் கொலை செஞ்ச தப்பு இல்லைன்ற அது கிடையாது. இது எதுக்கு இந்த சட்டம் எதற்கு உரியது மட்டும் என்றால் இராணுவத்துக்கு மட்டும்தான் உரிய சட்டமாக இருக்கின்றது இந்த அரை சேக்கல் கணக்கு. இல்லைனா இது சிஸ்டம் எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்ன பண்ணுவான்? நான் இந்த கொலை செய்யாதிருப்பாய்ன்றதை அடிக்கடி போடணும், நான் தான் கொடுத்துட்டேன், நான் எவனாலும் கொலை பண்ணலாம், எவனாலும் போடலாம். சொல்லப்போனால் மோசையை கூட போட்டுட்டு போயிடுவானுங்க. நான் தான் அரை சேக்கல் கொடுத்தேன்ல, தலைவனை கூட போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த இடத்துல. எப்படி போயிடுச்சு நான் ஆக தான் கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் அவ்வளோ ஞானம் உள்ளவர் பாருங்க. கர்த்தர் எவ்வளோ கரெக்டாக கொண்டு வர்றார் யுத்தத்துக்கு, இராணுவத்துக்கு. இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் பயிற்சி கொடுக்குறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய ஜனங்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தேவனால் எண்ணப்படக்கூடியவர்கள். இன்னும் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனால் எண்ணப்பட்டவர்கள். புரியுதுங்களா? அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். 1ஆம் அதிகாரம் 45-46 வசனம் படித்து காமிக்கிறேன். 1:45-46 படிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் இப்போ ஒட்டு மொத்தமாக முதல்ல என்ன சொன்னார்? ஒவ்வொரு கோத்திரத்துக்கு இவ்வளோ பேர் இருக்கணும், இத்தனை பேர் இருக்கணும் கணக்கு எடுத்துகிட்டே வராரு. எடுத்துகிட்டு கடைசியில் என்ன சொல்கிறான்னா, இவன் 12 கோத்திரத்தை தனித்தனியாக பேசிட்டு ஒட்டுமொத்த கணக்கு சொல்கிறார். ஒட்டுமொத்த கணக்கு என்ன? 20 இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாக எண்ணப்பட்டவர்கள் பேர்கள் எல்லாரும் 6,3550 பேராய் இருந்தார்கள். கவனிச்சிங்களா? இஸ்ரவேலுடைய பாளையத்தில் எவ்வளோ யுத்த புருஷர்கள், இது யுத்த புருஷர்களை பற்றி கணக்கிட்ட ஒரு காரியம். இந்த கணக்கு கவனமாக கேளுங்க. இந்த கணக்கு ஒன்று பாவ நிவர்த்தி, வாத வரக்கூடாது என்பதற்காக இந்த சிஸ்டத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். இன்னொரு காரியம், இந்த கணக்குக்கு இன்னொரு விஷயம் நமக்கு சொல்லுகின்றது. என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தொடங்கி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் கர்த்தர் இங்கே ஒரு கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறார். கவனமாக கேளுங்க. முதல்ல வாதம் வரக்கூடாது,
ரெண்டாவது பாவ நிவிருத்தி. இப்போ இதோடு இன்னொரு காரியத்தை இணைக்கின்றார். என்ன காரியம்னா, கர்த்தருடைய நீ மக்களை தொகையிடுவதன் மூலமாக எண்ணுவதன் மூலமாக நடக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதல் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியத்தை தேவன் அவர்களுக்குள்ள கொண்டு வரார். நான் சொல்கிறேன் என்ன தகவல் பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் போய்க்குங்க. யாத்திராகமம் 1:5 படிப்போம் பாருங்க, எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 1:5 என்ன படிக்கிறோம் படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர். ஓகே, எகிப்துக்கு போனவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? எகிப்துக்கு போனவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 70 பேர். புரியுதுங்களா? யாக்கோபோடு சேர்ந்து யோசேப்பு நாட்களில் எல்லாம் உள்ளே போனவங்க 70 பேர். இப்போ 70 என்கிற எண்ணெய் ஒரு நாளைக்கு எத்தனை முறை எண்ண முடியும்? 70 பேர் நிற்க வச்சு ஒரு நாளைக்கு என்ன சொன்னால் கூட டக்குன்னு ஒரு நாளைக்கு நம்ம 70ன்றதுக்கு நம்ம கணக்கு போட்டால் கூட ஒரு நிமிஷத்தில் 1 2 3 4 70 எண்ணி போயிடலாம். ஒரே நாளில் எத்தனை முறை வேணுமானாலும் எண்ணலாம். ஆனால் இப்போ உள்ளே போனப்போ 70 பேராக போனவங்க இப்போ ரெக்கார்டு அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட. இது யார்? ஒன்லி யாருன்னா ஜென்ஸ், யுத்தத்துக்கு போகிற ஆட்கள், அவங்கள மட்டும் கணக்கு எடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க மனைவி அவங்க பிள்ளைகளெல்லாம் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் நிற்கிறாங்க. இல்லைங்களா? கணக்கெடுத்தா 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள். அப்போ என்னென்னா 22 இப்போ எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 22:17 போய்க்குங்க, எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 22:17 படிங்க பார்க்கலாம். புது பைபிளாக இருக்கிறதுனால டக்கு திருப்ப முடியலனால 22:17. ஆமாம் படிங்க. கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு காரியம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை எப்படி ஆக்குவேனா, வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். பாருங்க, 70 பேரா உள்ளே போனாங்க. இப்போ கணக்கு எடுக்க எப்போ கணக்கு வருது? 6 லட்சம். கிட்டத்தட்ட கணக்கு போட்டால் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏன் கணக்கெடுக்க சொன்னார்னா, வாதை பாவ நிவர்த்தி மட்டும் இல்லை, இன்னொரு காரியம், தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சுன்னு இல்லை, நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தொடங்கிருச்சு. அதற்கு நீ பார்க்கணும்ல. ஆகவே தான் கணக்கெடுக்க சொல்கிறார். கணக்கு திரும்ப சொல்ல தலையை கணக்கெடுக்க சொல்லலை, அரை சேக்கில் வச்சு அமௌண்ட்டை கணக்கெடுக்க சொல்கிறார். அமௌண்ட்டை கணக்கு எடுக்கிறது மூலமாக எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. இது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கொடுத்துருப்பாங்க, முன்னாடியே சொன்னேன், சில பேர் கொடுத்துருப்பாங்க, சில பேர் கொடுக்க முடியாத நிலையிலே இருந்திருப்பாங்க இல்லையா. கணக்கெடுத்தால் எங்கேயோ போய் நிற்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு காரியம், உன் பிள்ளைய பலி செலுத்து, மோரியா மலையை கொண்டு போய் அங்கே பலி செலுத்துன்னு கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் ஆபிரகாமுடைய உண்மைத்தன்மையை அங்கே பார்த்து, கீழ்ப்படிதலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாருப்பா, உன் பிள்ளைய அங்கே பலி செலுத்தாத, என் பிள்ளையை நான் பலி செலுத்த போகிறேன், என் பிள்ளையை நான் கொடுக்க போகிறேன், அதனால் உன் பிள்ளையை நீ கொடுக்காத, என் பிள்ளையை நான் கொடுக்க போகிறேன். நீ என்ன பண்ண, அந்த ஆடு இருக்குல்லையே, அந்த ஆட்டை எடுத்துகிட்டு உன் பிள்ளைக்கு பதிலாக அந்த ஆட்டை அடி அப்படின்றார், பலி செலுத்து. அதுதான் ஆபிரகாம் பெரிய சர்ப்ரைஸ் அவருக்கு காத்திருந்தது. என்னென்னா, உள்ளத்தில் ஒரு விதத்தில் ஒரு ஆட்டம் ஒரு மாதிரி இருந்தாலும், பிள்ளையை கொலை பண்ண போகிறோன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், உள்ளத்தில் இன்னொரு ஃபெய்த் இருக்குது. கர்த்தர் பார்த்துக்குவார். மனுஷன் தானே அவரும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய கடவுள்லாம் கிடையாது பாருங்க, அவரும் மனுஷன் தானே. இருந்தாலும் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் உள்ளத்தில் இருந்தாலும் சில இடத்துல பிரச்சனை வரும். என்னப்பா பையனை ரொம்ப நாள் கழிச்சு 25 வருஷம் அவன் கடந்து பெற்ற பிள்ளை திடீர்னு இந்த பிள்ளையை கேட்குறாருன்னும் போது உள்ளத்தில் கொஞ்சம் ஒரு நெருடலாக இருந்தாலும் உள்ளத்தில் அந்த வார்த்தையை மீறி கர்த்தரை பார்த்துக்குவாருப்பா. பையன் கேட்குறான், கர்த்தரை பார்த்துக்குவார். வேலைக்காரன் கேட்குறான், கர்த்தர் பார்த்துக்குவார்னு திரும்ப சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி உள்ளத்தில் நெருடல் வந்த போது கூட
கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு விஷயம் அங்கே மிகப்பெரிய ஒரு காரியத்தை அங்கே செய்தது. பழி செலுத்துகிற இடத்துல தான் யெகோவா ஈரே என்ற பேர் வைக்கிறாரு. பேர் வச்ச பிறகுதான் கர்த்தர் அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவம்? வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னுடைய சந்ததி இருக்கும். அன்னைக்கு சொன்னார்ல பாருங்க, ஒரு யூத ரபி இந்த வாக்கு தத்துவத்தை விவரித்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 1:1 மேற்கோள் காட்டி ஏன் கர்த்தர் வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்கின்ற அந்த வசனத்தை அவர் விலைக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஏன் தெரியுங்களா கர்த்தர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற முதல் வார்த்தை வந்திருக்குது. ஒரு நாள் ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் வருவான், அவனுக்கு வந்து விலைக்கு சொல்லுன்றதுக்கு அவனுக்காகவே கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவனுக்கு விலைக்கு காமிப்பதற்காகவே. நான் வானத்தை பூமி நட்சத்திரங்கள் இருக்குது, வானத்தில் நிறைய இருக்குது, வந்து பூமியில் கடற்கரை மணல் இருக்குது. என்ன சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்காகவே கர்த்தர் அந்த வானத்தையும் பூமி அவனுக்காகவே. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறார் அந்த யூதரபி. என்ன சொல்கிறார், அவனுக்காகவே, ஆபிரகாமுக்காகவே, அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறதுக்காகவே, தான் எப்படிப்பட்டு என்பதை அவனுக்கு நிரூபிப்பதற்காகவே கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு. இப்போ கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து இப்போ சொல்கிறாரு, பாரு நீ வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பார், பூமியின் தூளை கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே படிச்சுட்டு நிப்பாட்டிடுறோம். இப்போ கர்த்தர் ஆபிரகாமோட சொன்னதை கவனமாக என்ன பண்ணுறாரு, இப்போ நிறைவேற்றுகிறார். அது நிறைவேற்றுவதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நிறைவேறுவதற்கு ஆதாரம் தான்ப்பா இப்போ நீ கணக்கெடுக்கவும். நீ ஏன் கணக்கெடுக்க சொல்கிறேன், நீ எதுக்கு கவுண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த வாக்கு தத்துவத்தின் ஆரம்பம் எப்படிப்பட்டது என்பதை உனக்கு காமிப்பதற்காக தான். இப்போ என்னென்னா, ஆரம்பமே பெரிய அமர்க்களமாக தான் இருக்கிறது. 70 பேராக போனாங்க, இப்போ எவ்வளோ பேராக வந்து நிற்கிறாங்க, 20 லட்சம் ஜனங்களாக வந்து நிற்கிறார்கள். இப்போ 20 லட்சத்தை எண்ணணும்னா எவ்வளோ நாள் ஆகும் பாரு. 20 லட்சத்தை எண்ணணும், கணக்கு போடணும். 1 70 ஈஸியாக எண்ணிடலாம். 20 லட்சத்தை எண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும்? என்னன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகவே தொகையிட சொல்கிறார் வந்து. அப்போ இன்னொரு காரியம் ஆபிரகாம் லைஃப்பில் என்றதுக்கு இன்னொரு காரியம் சொல்கிறாரு, சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பதற்காக. ஏன் கர்த்தர் வந்து ஆபிரகாம வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுறாருன்னா, அதில் முக்கியமான ஒரு காரியம், நீ உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவாய் என்பதற்காக. அப்போ புரிஞ்சுக்கணும், என்னாகும் புஸ்தகம் 1:45 இப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், இவ்வளவு ஜனத்தையும் கர்த்தர் ஏன் என்ன சொன்னார் அப்படின்னா, வாதை வரக்கூடாது, பாவ நிவர்த்தி செய்யணும் என்பதற்காக மட்டுமல்ல. 3வது வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சுன்னு கிடையாது, நிறைவேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல போகிறோம் 45 இஸ்ரவேல் புத்தருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகி எண்ணப்பட்டவர்கள் பேர்கள் எல்லாரும் 6,3550 பேராயும் இருந்தார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பதற்காகவே இவங்கெல்லாம் சுதந்திரிக்க போகிறார் என்பதை காண்பிப்பதற்காகவே என்ன சொல்கிறார், கவனமாக கேளுங்க. இப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் யூதர்கள் மட்டும் அல்ல, இப்போ நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, கணக்கு போட்டால் இப்போ ஸ்டில் நவ் இப்போ வரை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா என்னவே உங்களால் முடியாது. கணக்கு போட்டு பாருங்கள், அன்னையிலேருந்து இன்றைக்கி கணக்கு போட முடியுமா? முதல்ல வந்து கணக்கெடுப்பே எடுக்க முடியும். எந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க இல்லைங்களா? இன்றைக்கி கூட பாருங்கள், கம்ப்யூட்டரில் 2011 சென்சஸ் தான் வச்சுருக்கிறாங்க, இன்னும் அப்டேட் பண்ணலை. அப்டேட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது நடந்திருக்குதா? இன்னும் இப்போ கூட நீங்கள் சென்சஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2011 வருடத்தில் எடுக்கப்பட்ட சென்சஸ் தான் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் நியூ சென்சஸ் இன்னும் என்ன பண்ணல, ஃபீட் பண்ணல, எடுத்து அதை உள்ளே வைக்கல. நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தா கூட, இப்போ கூட எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2011 ரெக்கார்டு தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நல்லா கவனமாக கேளுங்க, 2011 ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ 2025 கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மக்கள் தொகையே அது எங்கேயோ போய் நிற்கிது வந்து. ஆனால் இதில் ஒரு காரியம், ஆபிரகாமின் சந்ததிகள் என்று கணக்கிட்டு பார்த்தா அது எங்கேயோ போய் நிற்கும். கலாத்தியர் 3:7 மேலாம் வசனம் படிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:7. இப்போ நம்மளும் என்ன பண்ணுறாரு, அதில் கொண்டு போய் மிங்கிள் பண்ணுறார், இணைக்கிறார். 3:7 வசனம், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று
அறிவீர்களாக. இப்ப நம்ம எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார்கள். நம்ம எல்லாரும் இப்ப யாருன்னா ஆபிரகாமின் சந்ததிகள். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். ஆமென். இப்ப இந்த வானத்து நட்சத்திரங்கள்ல கடற்கரை மணலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளும் அங்க போய் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அதாவது கிறிஸ்தவருடைய கணக்கெடுப்பு இன்னும் 2011 கணக்கெடுப்பு பார்த்து 2% தான் இருக்குது. எந்த சென்சஸ் 2011 கணக்கெடுப்பு. ஆனால் இன்னைக்கு மட்டும் ஏன் கணக்கெடுக்க மாட்டேன்றாங்கன்னா, அது எங்கேயோ போய் இடிக்குன்றதுக்காகவே கணக்கெடுப்பு எடுக்காமலே இருக்கிறார்கள். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலிருந்து இந்நாள் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் அன்னையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பேதுரு நாட்களிலிருந்து முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்க, கிறிஸ்துவர் ஆனார்கள். இன்னைக்கு வரையிலும் கணக்கு எடுத்தீங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும். கணக்கெடுக்க முடியுமா? வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல அப்படியே வந்து குவிவாங்க பாருங்க. அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. வந்து எண்ணி பார்த்தா உண்மையை சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை கணக்கே போட முடியாத லிஸ்ட்டில் வந்து நிற்பாங்க அவ்வளவு ஜனங்கள். அப்போ நல்லா கவனமாக கேட்கணும். நீங்களும் நானும் தேவனால் எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். புரியுதுங்களா? கர்த்தருடைய வாக்கு தத்துவம் வந்து 1000மோ லட்சங்களோ கோடியோ ட்ரில்லியனோ அல்ல. எப்படி நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் எண்ண முடியாதோ அவர் ஜனங்களையும் எண்ண முடியாது. ஆமென். புரியுதுங்களா? அவர் ஜனங்களை கணக்கெடுக்கவே முடியாது. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வந்து இதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28-29, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் எண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்றார். பழைய ஏற்பாட்டில் ஒன்றே ஆண்களை மட்டும் எண்ணினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் இன்னும் தூக்கி சாப்பிட்டாருப்பா, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா, எண்ணப்பட்டால் நீங்கள் யுத்தத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்போ நம்ம எல்லாரும் யாரால் எண்ணப்பட்டவர்கள்? தேவனால் எண்ணப்பட்டவங்க. எப்படி? இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணப்பட்டாலே கணக்கு என்னன்னா அவங்க யுத்தத்துக்கு ரெடி ஆயிடணும். அப்போ நீங்களும் நானும் தேவனால் எண்ணப்பட்டிருக்கிறோம். எதற்கு? சரீர பிரகாரமாக யுத்தம் செய்வதற்காக எண்ணப்படவில்லை, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்காகவே எண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு வச்சிருக்கிறாரு, யுத்தத்துக்காக எண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன யுத்தம்? சரீர பிரகாரமான வார் கிடையாது, சரீர பிரகாரமான போர் கிடையாது, ஆவிக்குரிய யுத்தத்திற்காகவே. அவங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிச்சு காமிக்கிற எடுத்துக்கங்க. 12 பவுல் என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தோடும் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்றேன். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு யுத்தத்திற்கு வந்துட்டோம். ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணுமோ அன்றைக்கே என்ன பண்ணுறாரு, நம்மளை எண்ணி கணக்கில் கொண்டு வந்து நீ யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்ட. பாருங்கள், நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்னா யெகோவா சபையோத் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர். அப்படி என்றால் என்ன? யெகோவா சபையோத். இப்போ யெகோவா நிசின்னு தெரியும். யெகோவா நிசின் என்ன? ஜெயக்குடி. யெகோவா ராஃபானா என்ன? யெகோவா ரூவானா என்ன? இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, அதேமாரி யெகோவா சபையோத் என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தர். பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சேனையின் கர்த்தர் அல்ல, சேனைகளின் கர்த்தர். புரிஞ்சுக்கங்க, நோட் பண்ணிக்கணும். சும்மா ஏதோ வேகத்தில் போகாமல் மெதுவாக சொல்கிறேன். சேனையின் கர்த்தர் அல்ல. சேனை என்று சொன்னால் ஒரு சேனை தான் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னால் சேனை என்றால் ஒன்று, சேனைகள் என்றால் பல, ஏராளம். எப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்தியன் ஆர்மி, அமெரிக்கன் ஆர்மி, லண்டன் ஆர்மி, ரஷ்யா ஆர்மி, இஸ்ரேல் ஆர்மி, ஈராக் ஆர்மி, பாகிஸ்தான் ஆர்மின்னு சொல்கிற மாதிரி சேனைகளின் கர்த்தர் ஒரு ஆர்மி இல்லை.
ஏகப்பட்ட ஆர்மி இருக்குது அப்போ என்னன்னா சேனைகளின் கர்த்தர் என்றால் தேவன் பல ஆர்மிகளின் தலைவர். சேனைகளின் கர்த்தர், பல ஆர்மி, பல சேனைகள் கர்த்தருக்கு இருக்குது. பழைய ஏற்பாட்டு வேதம் முழுக்க சேனைகளின் கர்த்தர் என்ற ஒரு வார்த்தை எத்தனை முறை வருது என்றால் கிட்டத்தட்ட 235 முறை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய யுத்தம் எங்கே ஆரம்பித்தது? ஆவிக்குரிய யுத்தம் இப்போ ஆரம்பிக்கலைங்க, ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது. அதான் பாவம் செய்த உடனே எப்படி ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா எங்கே இருக்கிற? இந்த மாதிரி இருக்கிறேன். அந்த இடத்துல பாருங்கள், தேவன் இந்த வார்த்தைகளை பேசும்போது சொல்கிறார், முதல்ல சர்பத்தை பார்த்து சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஏதேன் தோட்டத்தில் பகை ஆரம்பிச்சிருச்சு. ஏதேன் தோட்டத்தில் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. யுத்தம் ஆரம்பித்த இடம் இங்கே கிடையாது, ஏதேனில் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருமே இயேசுவின் தலைமையின் கீழாக அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் எங்கே நிற்கிறோம்? சேனைகளை நிற்கிறோம். யாருடைய சேனையில் நின்றுட்டு இருக்கிறோன்னா இயேசுவின் சேனையின் வீரர்களாக, படையின் வீரர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சங்கீத புத்தகம் போவோம். 89ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படிப்போம். படிங்க, எடுத்தவங்க படிங்க, நான் எடுத்த கூட படிக்கிறேன். 89:8 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது சொல்றாரு. சேனைகளின் தேவன், சேனையின் தேவன் அல்ல. நீ படிக்கும்போது சேனை என்றால் ஒன்று, ஆனால் தேவனை படிக்கும்போது யெகோவா சபையோத் என்று சொன்னால் சேனை கிடையாது, சேனையின் தேவன் அல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். 84ஆம் அதிகாரம் போங்க. 84 சங்கீத புத்தகம் 84:8 வசனத்தை படித்து காமிக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவி கொடும். 12ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, நம்முடைய வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே தேவன் எப்படி பார்த்தாங்க? சேனையின் கர்த்தராக அல்ல, சேனைகளின் கர்த்தராக பார்த்தார்கள். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படித்து காமிக்கிறோம் பாருங்க. அங்கு கூட பார்க்குறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். 3 ஒருவரை நோக்கி சேனையின் கர்த்தர் கிடையாது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி இனத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்படி என்றால் சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். கூப்பிட்டு சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர் என்றால் நம்ம மொழியில் சொல்லப்போனால் இராணுவங்களின் தேவன். இராணுவத்தின் தேவன் கிடையாது, இராணுவங்களின் தேவன். பாருங்க, இராணுவத்தில் எதிரியை தோற்கடிப்பது மட்டும் நம்முடைய வேலை இல்லைங்களா? பாருங்க, பைபிளில் தாவீது சின்னவன். நம்ம கோலியாத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பைல்வான், பொடி பையன் தாவீது. 1 சாமுவேல் போவோம், 17ஆம் அதிகாரம் போங்க. 1 சாமுவேல் 17:26 வசனம். இந்த இடத்துல தாவீது மிகப்பெரிய வெற்றி சொல்ல, சின்ன பையன் பொடி பையன் பெரிய பயில்வான்ட்ட சண்டை போறாரு. எப்படிப்பா நீ ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி தாவீதை போய் கேட்டிங்கன்னா அவர் பெரிய கதையை சொல்ல. 26ஆம் வசனம் படிக்கணும் பாருங்க. 17:26 அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தேனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன் ஏமாத்திரம் என்றான். பாருங்க, இந்த இடத்துல தமிழ்ல அழகாவே சொல்லிட்டாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். சேனைன்னு சொல்லல, தாவீதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெளிப்பாடு. அவனா என்ன சொல்றாரு? சேனைகளின் தேவன். அவன் தாவீதை பொடிப்பையன் நினைச்சிருக்கிறாரு. இப்ப தாவீது கோலியாத்தை பார்த்து பொடிப்பையா, இவன் என்ன நினைச்சிருக்கிறான்? யார்கிட்ட மோதிட்டு இருக்கிறான்? யார்கிட்ட எதிர்த்து பேசுகிறான்? யாருடைய காரியத்தை தூசிச்சுக்கிட்டு இருக்கிறான்? சேனைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன் எம்மாத்திரம். கவனிச்சிங்களா? இவன் எம்மாத்திரம். அவன் பார்க்குறான், இவன் ஏமாத்துறன்னு கோலியாத்தை பார்த்துட்டு இருக்கிறான். தாவீது என்ன சொன்னா, டே அவன் ஏமாத்துறன்னு இவன் பேசிட்டு இருக்கிறான். என்னன்னா, தாவீது யுத்தத்திற்கு ஆயத்தமாகி சென்று விட்டான். நேரடியாக டைரக்டாக சந்திக்க போகிறான். 45ஆம் வசனம் படிக்கிறேன் கேளுங்க.
அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய. இங்க 2 காரியத்தையும் மென்ஷன் பண்றாரு. என்ன சொல்றாரு? வெறும் இராணுவம் மட்டும் இல்லையா? கோலியாத், நீ கவனமா கேட்டுங்க, நான் வரது யாருன்னா இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தின் உன்னிடத்தில் வருகிறேன். என்ன தைரியம், என்ன வெளிப்பாடு, என்ன வெளிச்சம் பாருங்க. என்னன்னா என்ன சொல்றாருன்னா தாவீது இந்த இடத்துல, நான் ஒரு இராணுவ வீரன் மட்டுமல்ல, நான் உன் கூட வரேன்னா நீ ஏதோ நான் வந்திருக்க நினச்சிட்டு இருக்கிறியா? கிடையாது கோலியாத்து. என் பின்னாடி நிற்கிறவர் இந்த இராணுவத்தையே தலைமை ஏற்றி நடத்துகிறார் கேப்டன். கேப்டனே என் கூட தான் இருக்கிறாரு. கேப்டனே என் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆள் பார்த்தா பொடியின் மாதிரி நினைக்கலாம், நீ நாங்கள் நாய் அடிக்கிற மாதிரி தடியை கொண்டு வந்து நீ நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க, நான் தனியாக வரல, நான் தனியால் இல்லை, என் பின்னாடி இராணுவங்களின் தேவனே இருக்கிறார். அப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம்னா, அவர் எங்கே போனாலும் இராணுவங்களின் தேவன் என் கூட தான் இருக்கிறார். அப்போ என் பின்னணியே என்னன்னா, சும்மா ஏதோ ஒரு இராணுவத்தை நான் கொண்டு வரல, என் பின்னாடி இராணுவங்களே இருக்குது. என்ன அர்த்தம் சொல்கிறாரு? இராணுவங்களின் தேவனை என் கூட இருக்கிறார்னா என் பின்னாடி ஏகப்பட்ட ஆர்மி இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். புரியுதுங்களா? தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் தனியால் கிடையாது. உங்கள் கூட இருக்கிற ஒரு சேனையின் கர்த்தர் கிடையாது, உங்கள் கூட இருக்கிற ஒரு சேனைகளின் கர்த்தர். ஆமென். ஆகதான் பல யுத்தங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் திகைத்து போய் நிற்காதீங்க, பயந்து போய் நிற்காதீங்க. தாவீது போல முன்னேறுங்கள். ஏன்னா தாவீதுக்கு இருந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும். தாவீதுக்கு இருந்த துணிச்சல் எப்படி வந்துச்சுன்னா, நல்ல காலத்திலேயே இஸ்ரவேலுடைய காரியத்தை பார்க்கும்போதே அங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவம் கிடையாது, பல இராணுவங்கள் நிற்குது. அது எப்படி அதாவது இஸ்ரவேலில் பல இராணுவங்கள் சொல்லும்போது என்னன்னா, யூதா கோத்திரம் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆர்மி, பக்கத்தில் சிமியோன் கோத்திரம் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆர்மி, இசக்கார் கோத்திரம் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆர்மி, நப்தலி கோத்திரம் இருந்துச்சு அது ஒரு ஆர்மி. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யார் எந்த ராஜா இஸ்ரவேல் நாட்டை பார்த்தாலே 12 இராணுவம் நிற்கிற மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குது. பாருங்க, நம்ம யூதாவை எடுத்தீங்கன்னா அவன் ஒரு கொடி ஒன்று நிற்பான். இப்போ இந்தியன் கொடி தெரியும்ல, இந்தியாவுக்கு ஒரு கொடி இருக்குல்ல. அப்போ எந்த இடத்துல போனால் இந்திய நாட்டுக்காரன் முதல்ல என்னப்பா அவன் கொடியை நாட்டுவான், அவன் கொடியை காமிப்பான், நான் இந்தியன் வந்துட்டேன். அதே போல் ஒவ்வொரு நாட்கள் போகும்போது அவங்க கொடி நீட்டுறது மாதிரி இஸ்ரவேலுடைய காரியத்தை பார்த்தாலே எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் சேனை கிடையாதுடா, இவன் சேனைகள். இஸ்ரவேல் என்று சொன்னாலே சேனை கிடையாது, இஸ்ரவேல் என்று சொன்னாலே 12 சேனைகள். 12 ஒவ்வொரு சேனை பற்றி எல்லாத்தையும் கூட்டாலே எல்லாம் சேனை கிடையாது, அது சேனைகள், இராணுவங்கள், சாதாரண நாட்கள் கிடையாது. அப்போ தாவீது பார்க்குறாரு, நீ தனியால் நினச்சிட்டு இருக்கிற. மக்கள் பாருங்க, சவுல் ராஜா முதற்கொண்டு அவ்வளோ ஒரு கலக்கத்தில், அவனுக்கு கூட புரியல. நம்ம ஒரு இராணுவம் நம்மள்கிட்ட இல்லைடா, 12 இராணுவம் நம்ம கூட இருக்குதுன்றது சவுலுக்கே பாருங்க, அவனுக்கு புலப்படலை. ஆனால் சின்னவன் தாவீதுக்கு புலப்பட்டுச்சு. இராணுவங்களின் தேவன் மோட்டா வந்திருக்கிறது. நான் சாதாரண நினச்சிக்காது, என் பின்னாடி கேப்டன், இந்த 12 இராணுவத்தையும் தலைமையேற்று நடத்துகிற கேப்டனே என் கூட தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்மி மட்டும் கிடையாதுங்க, நம்ம கேப்டனுக்கு பின்னாடி எல்லா இராணுவமும் சொல்கிறாங்க, முப்படைன்னு சொல்கிறாங்க பாருங்க. நான் சொல்ல தேவன்கிட்ட ஏராளமான படைகள் இருக்குது, அத்தனை படைக்கும் தலைவர் அவர் தான் ஆகவே நாமும் இன்றைக்கு யுத்தத்தில் இருக்கிறோம், நீங்களும் நானும் யுத்தத்தில் இருக்கிறோம். அதாவது எந்த யுத்தத்தில்? இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக மக்களை கொண்டு வரக்கூடிய பணிகள் இருக்கிறோம். சாதாரணமான வேலை கிடையாது. ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் கொண்டு வருவது சாதாரண ஒரு காரியம் கிடையாது பாருங்க. ஏன்னா இன்னொரு ராஜ்யத்திலேருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஆளை இங்கே இருக்கிற ஒரு ஆள், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆள் பாகிஸ்தானில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு வருவது சாதாரணமான விஷயம் கிடையாது. அங்கே போய் கொண்டு வரணும், உள்ளே இறங்கி கொண்டு வரணும், உள்ளே இறங்கி கொண்டு சாதாரணமாக சும்மா சாதாரண ஒரு ஆளும் அனுப்ப மாட்டாங்க. அதே போல் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லோரும் சாதாரணமான ஆட்கள் இல்லை,
ஏனென்றால் இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு மக்களை கொண்டு வரக்கூடிய நம் படை வீரர்களாக இருக்கின்றோம். ஆகதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபியை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன் சொன்னார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக? ஏன்னா நீங்களும் நானும் இராணுவ வீரர்கள், நீங்களும் நானும் எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதற்காக? சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பதற்காக நீங்களும் நானும் எண்ணப்பட்டிருக்கிறோம். இன்னொரு காரியம் மனதில் பதிய வச்சுக்கணும், உங்களையும் என்னையும் எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்க, சேனையின் கர்த்தர் இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் இருக்கிறாரு, ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல் மட்டும் இல்லை, ஒரு இராணுவ வீரன் என்று சொல்லக்கூடியவன் தன் இஷ்டத்திற்கென்று வாழ முடியாது. யோசிப்பாருங்க, இராணுவ வீரர்கள்னு சொன்னாலே உணவு கட்டுப்பாடு இருக்குது, சரீர கட்டுப்பாடு இருக்குது, எல்லா கட்டுப்பாடும் இருக்குது. சும்மா சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இராணுவ வீரர் என்று சொன்னாலே அவனுக்கு பிரத்யேகமான உடை இருக்குது, பிரத்யேகமான உணவு முறை என்று ஒன்று இருக்கிறது. இராணுவ வீரன் தான் நினைச்சது போல செய்ய முடியாது. அவங்களுக்கு ஆர்டர் வந்தால் மட்டும்தான் ஒரு காரியத்தை, என்னதான் கையில் ரிவால்வர் வச்சுருந்தாலும் துப்பாக்கி வச்சுருந்தாலும் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஆர்டர் வர்ற வரையும் ஷூட் பண்ணிட்டா அவ்வளோதான், அவன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. கட்டுப்பாடான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை தேவைப்படுகின்றது. ஆமென். புரியுதுங்களா? சோம்பேறி, மந்தம் உள்ளவன், மந்த இருதயம் உள்ளவன்லாம் இராணுவத்தில் இருக்க முடியாது. இராணுவத்துக்கு போன பிற்பாடு எப்படி வேணாலும் ட்ரெஸ் கொடுத்தலான்னு கிடையாது. இராணுவத்துக்கு போனால் ட்ரெஸ் கோடு ஒன்று இருக்குது இல்லைங்களா? நான் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் கோடு போட்டுட்டு போவேன்னு சொல்ல முடியாது. ட்ரெஸ் கோடு இருக்குது, என்ன வேணாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் சாப்பிட்டு உடம்பு போட்டு நீ இராணுவத்தில் ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது, எந்திரிக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பைபிளில் போட்டப்பட்டு சத்துரு சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ எப்போதுமே அவனை ஜெயிக்க, எதிரியை வீழ்த்த ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுகின்றேன், நீங்களும் நானும் எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் எண்ணப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் பெரிய ஸ்லாக்கியம் பண்ணப்பட்டவர்கள். ஆகுதான் நீங்கள் எண்ணப்பட்டதற்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும், குதூகலமாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் எண்ணப்பட்டவர்கள், சேனையில் இருக்கிறோம், கர்த்தருடைய சேனைகளில் இருக்கின்றோம். ஆமென். எண்ணப்பட்டதுனால நம்ம யுத்தத்திற்கு வந்திருக்கிறோம். கவனமாக கேளுங்க, இந்த யுத்தம் ஹார்டானது கிடையாது. இந்த யுத்தம் ரொம்ப எளிமையானது. இந்த யுத்தம் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. எங்க எளிமையாக்கப்பட்டிருக்கிறது? எளிமையாக்குனது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த யுத்தத்தையே ரொம்ப சிம்பிளாகிட்டார். நீ நினைக்கிறீங்களா யுத்தத்தில் இன்னைக்கு ராணுவ வீரர்லாம் போனாங்க? இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கெல்லாம் ராணுவ வீரர் ரொம்ப கொஞ்சம் பெரிய பெரிய யுத்தத்துக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஒரு 1947 அப்படிப்பட்ட காலகட்டத்தெல்லாம் பயங்கர போர் யுத்தத்தெல்லாம் சந்திச்சாங்க. அப்போ போய் ராணுவத்தில் போய் சேருவாங்க, இதுக்கடா போய் சேரணும், இதுக்கடா உயிரை ஒன்றும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சொல்கிற ராணுவத்தில் சேர்றது ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாக போச்சு. ஜாலியாக இருக்கலாம்ப்பா, ஃபாரின் சரக்கு, மிலிட்ரி சரக்கு, அது இது ஏகப்பட்ட ஃப்ரீ. இன்றைக்கெல்லாம் மக்கள் பாருங்கள், ஒரு பக்கம் இதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள்ளே போய் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாலியான, எதுக்குடா குடும்பம் குட்டி இப்படி அது இதுன்னு ரொம்ப ஜாலியாக நம்ம இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்குது. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே கூட நம்ம எல்லோரும் எண்ணப்பட்டிருக்கிறோம், இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய யுத்தம் ரொம்ப கஷ்டமான யுத்தம் கிடையாது, நம்முடைய யுத்தம் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. எளிமையாக்குனது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் போடுவோம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் போவோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கு பவுல் இந்த யுத்தத்தில் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எளிமையாக்கி இருக்கிறார் என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. அதனால் நம்ம அதை போய் படிச்சுட்டு நம்ம வருவோம். படிப்போம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சிலுவையிலே ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய எதிரியை அவமானப்படுத்த முடியுமோ,
எவ்வளவுக்கு எவ்வளோ நம்முடைய எதிரியை கேவலமாக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்முடைய எதிரியை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார் கர்த்தர். ஆமென். என்ன சொல்ல போனால் நம்முடைய எதிரி தோற்கடிக்கப்பட்டவன், நம்முடைய எதிரி அவமானப்படுத்தப்பட்டவன், நம்முடைய எதிரி வீழ்த்தப்பட்டவன். நம்ம நினைக்காதீங்க எதிரி ரொம்ப ஷார்ப்பான நினைக்காதீங்க. எதிரி தோற்கடிக்கப்பட்டவன், பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். நம்ம இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சேனையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் அடி வாங்கினவங்க, அடி வாங்கி அம்மா அப்பான்னு அலறிட்டு இருக்கிறவனுங்க, அடி வாங்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறவனுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் பிசாசு ரொம்ப பெருசாக காமிச்சிருச்சு. நான் சொல்கிற கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு காமிக்க வேண்டியது என்ன? நம்முடைய எதிரி வீழ்த்தப்பட்டு விட்டான், கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது, சிலுவையினால் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். அதுதான் பவுல் என்ன சொல்றாரு இந்த யுத்தத்தில்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் போகும்போது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 படிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டுன்னு சொன்ன பயந்துடுறாங்க. அப்பா நமக்கு என்னங்க நம்மளுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டாங்களே. ஆனால் அடுத்த வசனத்தை படிக்க மறந்துடுறாங்க. அடுத்த வசனம் ரொம்ப சூப்பரான ஒரு காரியம் படிக்கிறோம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களை நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. கவனமாக கேளுங்க, சண்டை போட திராணி உள்ளவர்களாகும்படிக்குன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? சண்டை போட ரெடியா இருங்க, சண்டை போட ஆயத்தமா இருங்க. அப்படி அந்த மாதிரி இல்லை. யுத்தம் நமக்கு பெரிய யுத்தம், சண்டை. நீங்க போய் சண்டை போட போறீங்க கிடையாது. என்ன சொல்ற? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வேலை உனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்கான ஒரு யுத்தத்தை அவர் செய்து முடித்து விட்டார். இப்ப நீ எப்படி செஞ்சு முடிச்ச ஆள் மாதிரி நில்லுன்றார். ஹலோ, இனிமேல் நம்ம பிசாசு போய் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் இந்த ஆர்மர், இந்த யுத்த களத்தை, இந்த யுத்த ஆயுதத்தை சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் மாட்டிட்டு நின்னாலே போதுண்டா, எந்த பிசாசும் உன் பக்கத்தில் நெருங்க முடியாது. ஏன்னா பிசாசு தெரியும், இதெல்லாம் போட்டிருக்கிறவன், இதெல்லாம் அணிந்திருக்கிறவன் அவன் விவரம் தெரிஞ்சாரு. புரியுதுங்களா? இன்னும் சில பேர் யுத்தம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க இன்னைக்கு மக்களுடைய ஆக்ஷனை பார்த்தா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இது பிசாசு போய் யுத்தம் பண்ண போகிறோன்னு கிடையாது. அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், அவன் ஏற்கனவே அடிப்பட்டவன், செத்து போன பாம்பு, இனிமேட்டு அவன் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ரேயரில் போகும்போதெல்லாம் ரொம்ப ஹார்ஸாக, ரொம்ப வேகமாக அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜென்ட்லாக நிற்கலாம். என்ன நிற்கணும்? செய்து முடித்தவர்களாக நிற்கணும். அதான் சொல்கிறாரு, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் சுவிசேஷத்துடைய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அக்னி ஆஸ்திரம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலை சீர், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நில்லுங்க, ப்ரேயர் பண்ணுங்க என்றெல்லாம் சொல்கிறதை இங்கே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். உங்களை சண்டை போட சொல்கிறாரா? தரித்து நிற்க சொல்கிறாரா? நிற்கிறதா நம்முடைய வேலை. அதை குறித்த வெளிப்பாடால் நிரம்பி இருக்கிறதா நம்முடைய வேலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்கின்ற விஷயம் நமக்கு புரியணும். ஒப்பாரி வைக்கிறது இல்லை, அவர் என்ன செஞ்சு முடித்தார், அந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலுவையில் என்ன நடந்தது? சிலுவையிலே கிறிஸ்து வெற்றி சிறந்தார். சிலுவையில் என்ன நடந்தது? பாவத்தின் மீதும் பிசாசின் மீதும் மரணத்தின் மீதும் அந்தகார வல்லமைகள் மீதும் சாபத்தின் மீதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். நமக்குள்ள பணி என்ன? நமக்கு என்ன வேலை? வெற்றி சிறந்தார் என்பதை அறிந்து கொண்டாடுவதான் நம்ம வேலை. ஒரு போர் முடிஞ்சிருச்சுன்னா, பைபிளில் போடப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த யுத்தம் முடியறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனம் பெற்று ஏசாயா அவர்தான் எழுதி வச்சுட்டார். போர் முடிந்ததுன்னு எழுதி வச்சுட்டார். அப்பயே டிக்ளேர் பண்ணிட்டார், போர் முடிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசி பெரிய அந்த காலகட்டத்திலேயே இந்த போர் முடிந்தது என்று சொல்லி அன்னைக்கே பிரகடனம் படுத்திட்டார். புதிய ஏற்பாடு காலத்தில் சிலுவையிலே நடந்த ஒரு விஷயம், போர் முடிந்தது. என்ன சொல்ல? போர் முடிந்தது. ஆமென். இப்போ போர் முடிஞ்சாலே என்ன அர்த்தம்னா, இந்திய நாட்டுக்காரன் ஜெயிச்சிட்டால அடுத்து என்ன நாட்டுவான்? நான் கொடியை பிடிச்சி நிப்பாட்டிடுவான். கொடியை பிடிச்சி ஆட்டுவான் பாருங்க. இப்போ நம்ம வேலை யுத்தம் முடிஞ்சிருச்சு. நம்ம வேலை வெற்றி கொடி யெகோவா நிசியை உயர்த்தினவர்களாக நாம் நிற்க வேண்டும். வெற்றி சிறந்தார் என்பதை கொண்டாட வேண்டும்.
ஆமென். திரும்ப சொல்கிறேன், நம்ம எல்லாரும் எண்ணப்பட்டவர்கள். ஆமென். எண்ணப்பட்டவர்கள் சொன்னாலே யுத்தத்திற்காக எண்ணப்பட்டவர்கள். நமக்கு ஒரு வேலை இருக்குது. இருளின் ராஜ்யத்திலிருந்து மக்களை ஒளியின் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் ராஜ்யத்திற்கு கொண்டு வருவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். பிசாசின் காரியங்களை குறித்து பயந்துட்டு இருக்க வேண்டாம். பிசாசின் காரியத்தை குறித்து கலங்கி நிற்க வேண்டாம். இப்படி பண்ணிடுவானோ அப்படி பண்ணிடுவானோ அதாய்க்கிடுவானோ இதாக பயப்பட வேண்டாம். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரியிலே செய்து முடித்து விட்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். இந்த சேனைகளின் கர்த்தர் அவருடைய சேனையில் நிற்கிறோம் சண்டை போடுறதுக்காக கிடையாது, வெற்றியை கொண்டாடுவதற்காக. நம்ம ஏன் லெந்து நாட்களை கொண்டாடிட்டு இருக்கிறோம்? லெந்து நாட்களை உட்காந்து அழுது ஒப்பாரிவிக்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமா? கிடையாது, வெற்றியை கொண்டாடுவதற்காக. ஆமென். புரியுதுங்களா? பாருங்க, லெந்து நாட்கள்னு சொன்னாலே இந்த சிலுவை தியான கூட்டத்தெல்லாம் உட்காந்து மக்கள் அழுதுகிட்டு இருப்பாங்க, ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இப்படி ஆகிட்டு அப்படி இல்லை. அது நம்ம பாட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பாட ஆரம்பித்தோம். இது ஒப்பாரி வைக்கிற கூட்டம் கிடையாது, இது வெற்றியை கொண்டாடுகிற கூட்டம். சிலுவையில் அதுதான் பாருங்கள், லெந்து நாட்கள்லாம் அதுதான். உட்காந்துட்டு இந்த லெந்து நாட்கள்லாம் பாருங்கள், ஒரு பாக்ஸை கொடுத்துருவாங்க பாருங்கள். நீ வந்து அதை விட்டுரு இதை விட்டுரு, அந்த காசெல்லாம் தூக்கி இதில் போட்டுரு, 40 நாள் கறி சாப்பிடாது, அது சாப்பிட இது சாப்பிடாத. ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய்க்கு செலவாகலாம், அந்த 1000 ரூபாய் தூக்கி காணிக்கையில் போடு, கடைசி நாள் கொண்டு வந்து அதை சர்ச்சில் கொடுத்துரு. அந்த மாதிரிலாம் யாருக்கும் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கல. நல்லா சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. வெற்றியை கொண்டாடுங்கள். ஆமென். ஹலோ, இதெல்லாம் பாரம்பரிய ஆட்கள் கேட்டாங்கன்னா அடிக்க வந்துடுவாங்க. என்னடா அது, நாங்கள்லாம் லெந்து நாட்களை கடைப்பிடிக்குது அது இது சொல்லிட்டு தான் நீ பாட்டுக்கா இப்படி சொல்கிறியே. ஆமாம், உண்மை அதுதான். இந்த நாட்கள் எதற்காக, எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறோமோ, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை கொண்டாடுறோமோ, அதே போல் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் என்பதை கொண்டாடுறதெல்லாம் அர்த்தமே இருக்குது. ஆமென். ஆகவே நீங்கள் கலங்கிட்டு இருக்காதீங்க, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அதாயிருமோ இதாயிருமோ. இல்லை, நீங்கள் சேனைகளின் கர்த்தருடைய அவருடைய சேனையில் இருக்கிறீர்கள். நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார். நல்லா புரியும். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய நீங்கள் தனியாளாக போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. கூட்டமே தாவீதை தனியாளாக பார்த்துச்சு, ஆனால் தாவீது தன்னை தனியாளாக பார்க்கல. கவனிங்கன்னா, சவுல் ராஜா முதல் கொண்டு அங்கே இருக்கிற தாவீதுடைய அண்ணன் முதல் கொண்டு சேனையில் இருக்கிற எல்லாருமே தாவீதை பார்க்குறாங்க. அவன் பெரிய பயில்வான், அவன் பெரிய யுத்த வீரன். நம்மால் சாதாரண இந்த குருவி பிடிக்கிறவன், காக்கா பிடிக்கிறவன், கொக்கு பிடிக்கிறவன், நரி பிடிக்கிறவன் மாதிரி நம்மால் போகிறாரு, வந்து நரிக்குறவர் மாதிரி போகிறாரு. வந்து அவன் இப்படி தான் கேட்டேன், நானும் என்னை பிடிக்கிற நரிக்குறவன் மாரி வந்திருக்கிற அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் தாவீதுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. மற்ற எல்லாரும் தாவீதை தனியாளாக பார்த்தாங்க, ஆனால் தாவீது மட்டும்தான் தன்னை தனியாளாக பார்க்கல. சேனைகளின் கர்த்தரே என் கூட இருக்கிறாரு, என் பின்னாடி ஒரு ஆர்மி இல்லை, ஏராளமான ஆர்மி நம்ம கூட தான் இருக்குது. இந்த வெளிப்பாடு எப்போது நமக்கு உண்டாகணும். வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் வந்தாலும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துல என்ட்ரி ஆனாலும் நீங்கள் தனியாளாக போகல, கேப்டன் உங்கள் கூட தான் வர்றார். சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம கூட தான் வருகிறார். ஆகவே இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தைரியமாக போங்க, வெற்றி நம்முடையது, வெற்றி நிச்சயம், அது நம்முடையது. தைரியமாக போய் களத்தில் இறங்கலாம். யாரை வச்சு, யார் முன்னாடி? கேப்டன் என் கூட தான் இருக்கிறார். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் நடந்த ஒரு விஷயம் எனக்காக எல்லாம் முடிந்து விட்டது. படிப்போம், ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். அந்த வசனத்தை படிச்சுட்டு 2 நாள் முடிப்போம். 10ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வசனத்தை படிக்கிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல். பாருங்கள், பவுல் நம்மளை எப்படி பேசுகிறாரு? ஆர்மி டேம், இராணுவங்களின் மொழிகளில் பேச ஆரம்பிக்கிறாரு. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல், ஏதோ கத்தி கடப்பா குதிரை அது இதோடு இல்லாமல் அரண்களை
நிர்மூலமாலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்கள் எங்க? நம்முடைய எண்ணங்களிலே, எண்ணத்தில் ஏகப்பட்ட அரண்கள், கோட்டைகள் உருவாகி இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், என்ன 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 அரண்? தர்க்கம் என்ற அரண். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படி சரிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு ஒரு போர் இருக்குது. என்ன போர்? சிந்தையில் நடக்கின்ற போர், மைண்டில் நடக்கின்ற போர். இங்கே தான் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருக்குதா? யுத்தம் இருக்குது. எங்கே யுத்தம்? மைண்டில். பிசாசு ஒரு காரியத்தை மனதில் கொண்டு போய் விடும். உடனே அதை நீங்கள் அதை நினச்சி அதிகமாக்கி உங்களை அழித்து கொள்ளாதீங்க. உங்கள் எண்ணங்களை கொண்டு வந்து கிறிஸ்து வெற்றி சிறந்தார். இனிமேல் நான் வந்து சண்டை போடுறதுக்காக கர்த்தர் நீங்கள் எண்ணப்படலை, வெற்றியை கொண்டாடுவதற்காக நான் எண்ணப்பட்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தத்திற்காக எண்ணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு ஏன் கர்த்தரனை ஆபிரகாமின் சந்ததியாக வச்சிருக்கிறார்னா, விசுவாசத்தினால் தேவன் எனக்காக சம்பாதித்து கொடுத்த எல்லாவற்றையும் நான் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைய உங்களை என்னையும் ஆபிரகாமின் சந்ததியாக, ஆபிரகாமின் லிஸ்ட்டில் எண்ணப்பட்டவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? சென்சஸ் சும்மா எடுத்துகிட்டு போக முடியாது. எதுக்காக சென்சஸ்? எதுக்காக கணக்கெடுப்பு நடந்தது? பழைய ஏற்பாடு யுத்தத்துக்காக. பாவ நிவர்த்தி, வாதம் வரக்கூடாது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு ஆரம்பம் இதெல்லாம் பார்த்தோம். சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பதற்காக தான் பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாடுகளில் ஹார்டாக இருந்த எல்லா யுத்தத்தையும் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப சுலபமாகிட்டார். ஏனென்றால் யுத்தத்துக்கு எதிராக இருந்த பிசாசானவனையே கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆமென். இனிமேல் அவன் ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கு. பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றியை கொண்டாடுங்கள். எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நாம் என்னப்பட்டிருக்கிறோம்? சேனைகளின் கர்த்தருடைய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். வெற்றியை சுதந்திரிப்பதற்காகவே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். வெற்றியை கொண்டாடுவதற்காகவே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி பிசாசுனுடையது, வெற்றியும் ஜெயமும் என்னுடையது. எல்லாரும் சொல்லுங்கள். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி பிசாசுனுடையது, வெற்றியும் ஜெயமும் என்னுடையது. அதுதான் சிலுவைக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஏன்னா சிலுவையில் தான் கர்த்தர் யுத்தத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறார். போர் முடிந்தது. ஏசாயா சொல்ற மாதிரி போர், யுத்தம் முடிந்தது, போர் முடிந்தது, அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்ல, போர் முடிந்தது. ஆமென். நம்ம இனிமேல் தான் போர், நம்ம சண்டைக்கு ரெடி ஆகல. ஆல்ரெடி யுத்தத்தில் ஜெயத்தை கொண்டாடுவதற்காக. யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி பிசாசுனுடையது, வெற்றியும் ஜெயமும் அது என்னுடையது. ஹல்லேலூயா. சிலுவைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை எண்ணப்பட்டவர்களாக உம்முடைய சேனையில் நிறுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை எண்ணி வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவன் சேனையின் கர்த்தர் அல்ல, எங்கள் தேவன் யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ நன்றி. பல ஆர்மிகளின் கேப்டன் நீர் கர்த்தாவே. அப்படிப்பட்டவரே நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் எதுக்கு பிசாசு பண்ணுற காரியத்தை குறித்து நாங்கள் பயப்படணும், கலங்கணும், தயங்கி நிற்கணும்? ஏனென்றால் நீர் செய்து முடித்து விட்டீர், வெற்றி சிறந்தீர். நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று நீர் விரும்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே, சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. சிலுவை என்ற ஒரு காரியம் இல்லை என்றால் இன்றைக்கு நாங்களும் பழைய ஏற்பாட்டு மக்களை போல தான் யுத்தம் 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 ஒரு ரணகலத்தையே பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தராகி நீர் அதெல்லாம் நீர் சிலுவையில் நீர் பார்த்து விட்டிருக்கிறதாவே. இரத்தம் முழுவதும் எங்களுக்காக சிந்த ஒப்பு கொடுக்கப்பட்டீரே. எல்லா இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினீரே. மிகப்பெரிய விலை கிரயத்தை எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டீரே அப்பா. ஓ, எங்களுக்காக யுத்தத்தை நீர் செய்தீர். நாங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது என்பதற்கு நீர் யுத்தம் பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அடிக்கடி நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஆனால் அந்த மக்களுக்கு தான் புரியல ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு புரிஞ்சிருச்சு.
எங்களுக்காக யுத்தத்தை நீர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகள் நாங்கள் எண்ணப்பட்டவர்களாக நீர் எங்களுக்காக சிலுவையில் எடுத்து கொடுத்த அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெற்றி சிறந்த இயேசுவை நாங்கள் போற்றுகிறோம். ஓ நன்றி நன்றி, சிலுவைக்காக நன்றி, சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ஆகவேதான் பவுல் என்ற ஒரு மனிதன் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட முடியாது, அதை தான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டிட்டு இப்படி சிலுவையே பேசிட்டு இருக்கிறாரே கர்த்தாவே. சிலுவையே உயர்த்திட்டு அவர் தெரிஞ்சிருச்சு, அதனால பண்ணுறேன். இன்னைக்கு நாங்களும் அந்த நாட்களில் இதை தெரிந்தவர்களாக, இதை அறிந்தவர்களாக நாங்களும் இன்றைக்கு பவுலோடு சேர்ந்து நாங்களும் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் யுத்தம் முடிந்தது, போர் முடிந்தது, வெற்றி எங்களுடையது, தோல்வி பிசாசுடையது என்பதை டிக்ளேர் பண்ணதே, அறிவித்ததே உம்முடைய கல்வாரி சிலுவையாச்சே. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அந்தரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன புத்தகத்தில் நாங்கள் வெற்றியை பார்க்கிறோம். எண்ணப்பட்டோம், உண்மை ஆண்டவரே. நாங்கள் எங்களையே எண்ணினீர் என்று பார்க்கும்போது வெற்றியை கொண்டாடுவதற்காகவே எங்களை எண்ணப்பட்டவர்களாக உம்முடைய சேனையில் நிறுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு சேனைக்குள் இருக்கிறோம். எங்கள் கேப்டன் கிறிஸ்து இயேசு நீர் சேனைகளின் தலைவராக, சேனைகளின் தளபதியாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கேட்க உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் இதே எண்ணத்தோடு வாழட்டும், சிலுவையை ஒவ்வொரு நாளும் கொண்டாடட்டும். கல்வாரி சிலுவையிலே நீர் செய்து முடித்த காரியத்தை எண்ணி களி கூறட்டும் கர்த்தாவே, மகிழட்டும் கர்த்தாவே, அதிலே ஆனந்தம் கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த லெந்து நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு துக்க நாட்களாக இல்லாமல் கொண்டாட்டத்தின் நாட்களாக மாறுவதாக தகப்பனே. ஓ கிறிஸ்துவ சபையானது, கிறிஸ்துவ சமுதாயமானது, கிறிஸ்துவ பாரம்பரியமானது இந்த லெந்து நாட்களை துக்க நாட்களாகவே அனுசரிக்க வைத்து விட்டதே. நாங்கள் அப்படி இல்லாமல் இந்த லெந்து நாட்களை கொண்டாடுகின்ற நாட்களாக மாற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவையில் நடந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது கொண்டாட தோன்றுகிறது ஆண்டவரே. அதை இனி உமக்கு நன்றி செலுத்த தோன்றுகிறது கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. பேசப்போவது கரண்டி செலுத்துகிறோம். இங்கே வந்து எல்லாரையும் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டதன் மூலமாக வந்த தைரியம், துணிச்சல், வெற்றியை கொண்டாடுகின்ற காரியம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அது ஒவ்வொரு நாளும் அது நிறைவேற்றப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தோல்வி என்பது எங்கள் தலையில் எழுதி வைக்கவில்லை, சிலுவையின் மூலமாக எங்களுக்கு வெற்றியை நீர் எழுதி வைத்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீர் என்று சொல்லி எழுதி இருக்கிறாரே. இந்த வெளிச்சத்தோடு அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் பவுலோடு சேர்ந்து சொல்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எங்களையும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீர் என்பதை அறிக்கையிடுகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் வெற்றி என்ற ஒரு வார்த்தையை தங்களுடைய வாழ்வில் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்விலும், பொருளாதார வாழ்விலும், சமுதாய வாழ்விலும், பிஸ்னஸ்லையும், கையின் பிரயாசங்களிலையும் நம்முடைய பிள்ளைகள் தோல்வி என்பதே இல்லை, வெற்றி மட்டுமே என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் கர்த்தாவே. தாவீதை போல உம்மை குறித்த ஒரு வெளிச்சம் உள்ளவர்களாக களத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. யுத்தம் செய்வதற்காக கிடையாது, வெற்றியை கொண்டாடுவதற்கு இறங்கட்டும் ஆண்டவரே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.